எங்களுக்கு அதிகம் இடம் தர வேண்டும் என்பதில் நியாயங்கள் இருக்கிறது. சூழல் இடம் தரவில்லை. டாக்டர் கலைஞர் கூட முன்மொழிந்தார் தேர்தல் சீர்திருத்த வேணும். அது அமலாகிற போது கம்யூனிஸ்டுகள் நிறைவான இடத்தை பெறுவோம். பிஜேபி ஒன்றும் ஒரு வெறுப்பா நான் சொல்லலை. பிரதமர், உள்துறை அமைச்சர் எல்லோரையும் மதிக்கிறோம். விஜய் பொதுவான ஒரு அரசியல் தான் பேசுறாரு. இங்க ஏற்கனவே இருந்த திராவிட அரசியல், தமிழ் தேசியம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அரசியல் பேசுறாரு. ஆனா அவங்க பின்னாடி அவ்வளவு இளைஞர்கள் தெரல தானே செய்யறாங்க. அதை நீங்க எப்படி பார்க்க? சீமானிடம் இல்லாத சர்வதேசியம் எங்களிடம் இருக்கிறது, தேசியம் எங்களிடம் இருக்கிறது, தமிழ் தேசியமும் எங்களிடம் இருக்கிறது. அன்றும் இன்றும் என்றும் தரம் என்றாலே சக்தி மசாலா. இது மக்களின் 49 ஆண்டு கால நம்பிக்கை. சிக்கனமாய் போட்டாலும் சிறப்பாக இருக்கும். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் சிறப்பு நேர்காணலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட கேட்கிற பல கேள்விகள் இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். வணக்கம் தோழர். வணக்கம். நீங்களே சொல்லியிருந்தீங்க, இந்த 5 இடம் அப்படிங்கிறது ஒரு சோர்வை தான் அணிகளுக்கு உருவாக்க இருந்தாலும் பாஜகவை வீழ்த்தும் போது இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆனா சிபிஎம் இன்னமுமே கூட கொஞ்சம் விடாப்பிடியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் தான் வெளிப்படையா வருது. இன்னமும் கூட சிபிஎம்மோட மாநில செயலாளர் தோழர் சண்முகம் வெளிப்படையாவே கேட்கிறாங்க, நீங்க கூட்டணியில நிறைய கட்சிகள் வந்துட்டாங்க அப்படிங்கிறத நீங்க சொன்னீங்கன்னா காங்கிரஸ்க்கு எப்படி அதிக இடம் அதே நேரத்தில் கொடுக்குறீங்க, தேமுதிகவுக்கு கொடுக்க போறதா செய்திகள் வருது அப்படின்னு. சிபிஎம் அளவுக்கு சிபிஐ விடாப்படியா இல்லாம போனதுக்கு காரணம் ஒன்றும் இல்லை. இல்லை, விடாப்படி என்பதே இல்லை. ஒரு எங்களுடைய அரசியல் முதல் குறிக்கோள் என்பது இப்போ நிகழ்காலத்தில் பிஜேபி வீழ்த்துவதுதான். அதில் நாங்கள் மிக உறுதியாக இருக்கிறோம். நாங்கள் நாடு முழுவதும் அமைப்பாக இருக்கிறோம், அரசியலாக இருக்கிறோம். அதற்குரிய எண்ணிக்கையை நாங்கள் கோருகிற போது சூழல் அதற்கு இடம் தரவில்லை. நாங்களும் குறைத்துக் கொள்கிறோம், நீங்களும் ஒன்றை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று முதல்வர் இதை பரிசீலனை செய்யுங்கள். ஒரு கட்டளை துணியில் அல்ல. ஓகே, இதை நீங்கள் கூட்டாக நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்ட பொழுது அதை கடந்து செல்ல முடியவில்லை. ஒரு இடம் எங்களுக்கு குறைந்தாலும் பரவாயில்லை. எங்கள் அரசியல் நோக்கம் வெற்றி பெற வேண்டும். திமுக அணி வெற்றி பெற வேண்டும். பிஜேபியை வீழ்த்த வேண்டும். நமது ஜனநாயக விழுமியங்களை நாம் காக்க வேண்டும். அதை அடுத்த தலைமுறைக்கு நாம் கைமாற்ற வேண்டும். அதான் எங்கள் நோக்கம். தமிழ்நாட்டில் பிஜேபி ஒரு நேரடியா வெற்றி பெற்ற ஆட்சிக்கு வரக்கூடிய சூழல் அப்படிங்கிற அளவுல இல்லை. அதிமுக தான் வருது, நீங்க பாஜக பின்னால் இருந்து இயக்குது அப்படிங்கிறது ஒரு தனி விவாதம். அதையும் தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கூட பாத்தீங்கன்னா பாஜக ஒரு 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு 2-4 எம்எல்ஏக்கள் 2 கட்சியிலுமே இருக்காங்க. இப்ப கம்யூனிஸ்டுகளுக்கு அதிக இடம் கொடுக்கறதன் மூலமா கம்யூனிஸ்டுகள் அதிகமா வெற்றி பெற்றாதான் கம்யூனிஸ்டுகள் வலிமையா இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த காட்ட முடியும். ஏன்னா இங்க பாஜக ஆட்சிக்கு வர இதுல போட்டியில இல்லை, அவங்க இப்பதான் வளர்ந்துகிட்டு வராங்க. இப்ப கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளை வளர்க்கிறது அப்படிங்கிறது தானே திமுகவோட முக்கியமான விஷயமா இருக்கணும். நிச்சயமா எங்களுக்கு அதிகம் இடம் தர வேண்டும் என்பதில் நியாயங்கள் இருக்கிறது. சூழல் இடம் தரவில்லை. எனவே அதற்குள்ளவே ஒரு எம்ப்ராய்டிங் சுற்றி சுற்றி அங்கே வராமல் நாங்கள் அதை கடந்து செல்கிறோம். அரசியல் தான் குறிக்கோள். அதில் பிஜேபி வீழ்த்துவதுதான் எங்கள் பிரைமரி ஆப்ஜெக்டிவ். அதில் நாங்கள் மிக உறுதியாக நிற்கிறோம். எனக்கு ஒரு கேள்வி என்ன தோணுதுன்னா, சிபிஐ நீங்களே கடந்த கால அளவுக்கு நம்ம வலிமையா இல்லை. போராட்ட களம் அப்படின்றது மாணவர் அமைப்புகள்லாம் போராடிட்டு இருக்காங்க, போராட்ட களங்கள்ல இருக்கீங்க. ஆனா அந்த வாக்கு அரசியல்ல நம்ம கடந்த காலங்களை போல் வலிமையா இல்லை அப்படின்னு உங்களை நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லை, அவ்வாறு இல்லை. நீங்கள் எந்த சூழலிலும் எங்களை கடந்து சென்று விட முடியாது. எங்களை வெறும் சட்டமன்ற நாடாளுமன்ற எண்ணிக்கை வைத்து எடைபட விட முடியாது. எங்கள் குரல் உழைக்கும் மக்களின் குரல், ஒடுக்கப்பட்ட மக்களின் குரல், விடுதலை குரல். எனவே அவ்வளவு எளிதில் கடந்து சென்று விட முடியாது. நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் கம்யூனிஸ்டுகள் இல்லாவிட்டால் அது பொருள் இழந்துவிடும். இதை வடக்கில் அமிர்தாசன் சொன்னார். நம்முடைய தமிழ் மண்ணில் 2016 மேல கலைஞர் சொன்னார். கலைஞரே சொன்னார், அவர்கள் இல்லாத சட்டமன்றம் பொருளற்றது என்று கலைஞரே சொல்லியிருக்கிறார். எனவே நாங்கள் இருப்போம், ஏற்ற இறக்கமாக நாங்கள் இருப்போம். எங்களுக்கு நாங்கள் தாழ்த்திக் கொள்ளவில்லை. எங்களுக்கு நல்ல நம்பிக்கைகள் இருக்கிறது. இந்த தேர்தல் முறையிலும் கொஞ்சம் டாக்டர் கலைஞர் சொன்னது போல் தனது நிறைவு காலத்தில் தேர்தல் சீர்திருத்தத்தை அவர் முன்மொழிந்தார். அதே போன்ற இந்திரஜித் குப்தா கமிட்டி இருக்கிறது. இவையெல்லாம் அமலாக்கப்படுகிற போது இடதுசாரிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கும். ஒரு நல்ல உரையாடல் தேவைப்படுகிறது அரசியல் அரங்கில். ஒரு ஜனநாயகத்துக்கான உரையாடலாக அது இருக்கணும். அரசியல் உரையாடல் தேவைப்படுகிறது. கேரளா போல் வீட்டுக்கு கூட பேசணும், தெருவுக்கு தெருவு பேசணும், டீ கடை பேசணும், மாணவர் இளைஞர் பேசணும். ஜனநாயக இந்த அரசியல் என்பது வாழ்வுக்கானது, நமது எதிர்காலத்திற்கானது, நாட்டிற்கானது. அது கொஞ்சம் குறைவாக இருப்பதாக
பொதுவாக நாங்கள் உணர்கிறோம். அது அதிகரிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஓகே, இப்ப நல்லகண்ணையா மறைவு, நீங்க இந்த விஷயம் சொன்னதால அது கேட்கிறேன். நல்லகண்ணையா மறைவு அப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் வந்து இன்ஸ்டால பல இடங்கள் வந்து அவருக்கான விஷயங்கள் வந்து செஞ்சாங்க. அவருக்கு வந்து அஞ்சலி நேர்ல கூட பல இளைஞர்கள் வந்து வந்ததை நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது. நிறைய தலைவர்களே பேசினாங்க. நான் பார்த்த வரைக்கும் தமிழ்நாட்டுல ரீசன்ட் இயர்ஸ்ல ஒரு தலைவருக்காக எல்லா கட்சி தலைவர்களும் பேசின ஒரு தலைவர்னா நல்லகண்ணையாக்கா அப்படி பார்க்க முடிஞ்சது. ஸோ கம்யூனிஸ்ட் தலைவர்கள் மேல இளைஞர்கள் இப்படி வராங்க, ஆனா கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஏன் வர்றதில்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, கம்யூனிஸ்ட் கட்சியில சிறந்த மகத்தான தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை மக்கள் விரும்புகிறார்கள். எங்கேயும் உள்ளூரிலும் கம்யூனிஸ்டுகளை விரும்புகிறார்கள் மக்கள். நீதிக்கான போராட்டம், நியாயங்களுக்கான போராட்டம், ஆதிக்க வர்க்கத்தை, பெரும் அதிகாரம் படைத்த ஆட்சியாளர்களை எதிர்க்கணும்னா ஒரு 50 பேரோ 100 பேரோ 10 பேரோ ஒரு செங்கொடி பிடித்த தோழர்கள் தேவை என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். அது வரையில் மிக நிறைவு. அது வாக்கு அரசியலில் வெற்றியாக மாற்றும் திறனை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஏராளமான தடைப்படுதுன்னு நினைக்கிறீங்க? நாங்கள் ஒரு வர்க்க அரசியலை முன்மொழிகிறோம். கரத்தால் உழைக்கிற மக்கள் ஒன்றிணைய வேண்டும் என்கிறோம். ஜாதி தடுக்கிறது, மதம் தடுக்கிறது, இன்னும் பிற ஜனநாயகத்துக்கு எதிரான விழுமியங்கள் காரணிகள் அல்லவா அது தடுக்கிறது. ஆனா சீமான், விஜய் போன்றவங்க கிட்ட திரள்ற இளைஞர்கள் வந்து நம்ம பார்க்கிற வரைக்கும் ஒப்பீட்டளவுல அந்த ஜாதி மதம் உள்ளிட்ட விஷயங்களை கடந்து திரள்ற மாதிரியான ஒரு தோற்றம் தான் இருக்கு. இப்ப நீங்க சீமான் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி வந்து முன்வைக்கிறாரு. விஜய் அப்படி கூட தமிழுக்காக அப்படி கூட இல்லை. விஜய் வந்து பொதுவான ஒரு அரசியல் தான் பேசுறாரு. இங்க ஏற்கனவே இருந்த திராவிட அரசியல், தமிழ் தேசியம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அரசியல் பேசுறாரு. ஆனா அவங்க பின்னாடி அவ்வளவு இளைஞர்கள் வந்து திரளத்தானே செய்யறாங்க. அதை நீங்க எப்படி பார்க்க? சகோதரர் விஜய் அவர்கள் முன்னர் நடிகர், இப்பொழுது அவர் தலைவர். நான் மதிக்கிறேன். ஓகே. ஆனா ஒரு பாப்புலரிசம், அவர் நடிப்புலகில் இருக்கிற ஒரு ஈர்க்கப்படுகிற ஒரு பாப்புலரிசமாக இருக்கிறார். ஓகே. சகோதரர் சீமான் அவ்வாறு அல்ல. அவர் தமிழ் தேசியத்தை முன்மொழிகிறார். நாங்களும் அதை நிராகரிக்கவில்லை. நாங்கள் ஒரு படி மேலே சென்று தமிழ் தேசியம் இந்திய தேசியத்தின் கூட்டிசைவில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் சுயநிர்ணய உரிமை, இந்தியாவுடைய கூட்டிசைவில் அது இருக்க வேண்டும். அதுல இருந்து தனித்த தமிழ் தேசியம் அல்ல. அது பொருள் இழந்து விடும் என்று நாங்கள் நம்புகிறோம். இல்லைன்னு சொல்றோம். ஆமா, என்ன தமிழ் தேசியம் என்றாலும் இந்திய தேசியம் என்றாலும் அதனுடைய எல்லை சர்வதேசியம் தான். அதனுடைய இலக்கு சர்வதேசம் தான். அந்த கொள்கையை நாங்கள் பற்றி நிற்கிறோம். எனவேதான் மத்திய கிழக்கு பற்றி இருந்தால் இங்கே குரல் எழுப்புகிறோம். எனவே அந்த வகை நீங்கள் ஒப்பிட்டாலும் சகோதரர் சீமானை விட கொள்கை அளவில் நாங்கள் தான் பலமானோம். சீமானிடம் இல்லாத சர்வதேசியம் எங்களிடம் இருக்கிறது, தேசியம் எங்களிடம் இருக்கிறது, தமிழ் தேசியமும் எங்களிடம் இருக்கிறது. உலகத்திற்கே மொழி வழி தேசியத்திற்கான கொள்கையை வரையறுத்தவர்களே கம்யூனிஸ்டுகள் தான். எனவே அந்த வகையில் பார்த்தாலும் கொள்கை எங்களிடம் இருக்கிறது. ஆனால் அதை கம்யூனிஸ்ட் கட்சி இப்படி பிற கட்சியுடன் ஒப்பிட்டு பார்ப்பதை விட கம்யூனிஸ்ட் கட்சிக்கான ஏராளமான தடைகள் இருக்கிறது. நீங்கள் தமிழ் தேசியத்தை விரும்புகிற சகோதரர் சீமானையோ சகோதரர் விஜய் அவர்களையோ நாடு கடந்த நிறுவனங்களின் முதலாளிகளோ தேசிய முதலாளிகளோ வெறுக்க மாட்டாங்க. எங்களை வெறுப்பார்கள். இதெல்லாம் நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கிறது. கம்யூனிஸ்டுகள் சட்டமன்ற நாடாளுமன்ற எண்ணிக்கையில் வெற்றி பெற வேண்டும் என்பது ஒரு காரணி, ஒரு திசை. ஆனால் இந்த சமூக அமைப்பையே நாங்கள் மாற்ற துடைக்கிறோம். இது முதலாளித்துவ சமூக அமைப்பு. எனவே சிறு முதலாளியிலிருந்து பெரு முதலாளி வரை எங்களிடம் கோபப்படுகிறார்கள். நாங்கள் வளராமல் இருப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அவ்வளவும் செய்வார்கள். அதே மாதிரிதான் நாங்கள் வளர்கிறோம். இது அப்படி நேரடியா கேட்க முடியுமான்னு தெரியல. பட் திமுக வழியாகவும் அப்படியான ஒரு முயற்சிகள் பொதுவா நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, திமுகவை நாங்கள் அவ்வாறு சொல்லவில்லை. திமுக வழியாக அப்படி இல்ல, நாங்கள் அவ்வாறு சொல்லவில்லை. கார்பரேட் நிறுவனங்கள் அமர்ந்திருக்கிற மடியே பிஜேபி மடி தான். பிஜேபி மடியில் தான் இருக்கிறார்கள். நாங்க ரொம்ப வெளிப்படையாக இருக்கிறோம். தமிழக முதல்வரிடம் எண்ணிக்கை வைத்தல்ல, ஒரு கொள்கையில். இப்ப நாங்கள் போராட்ட வடிவங்கள் எடுக்கிறோன்றது முதல்வருக்கு தெரியும். நாங்கள் போராடுவது முதல்வருக்கு தெரியும். ஒருபோதும் ஏன் போராடுங்கன்னு கேட்டதில்லை. உங்களால் பெரும் தொல்லைன்னு அவர் சொன்னதில்லை. உழைக்கும் மக்களுக்காக, ஊழியர்களுக்காக நாங்கள் போராடுகிற போராட்டங்களே ஜனநாயகத்திற்கு சிறப்பு சேர்க்கும் அப்படின்னு அவர் உணர்கிறார். எனவேதான் ஒருபோதும் ஒரு நாள் எங்களை கேட்டதே இல்லை. நாளை அவர் தான் முதல்வராக வருவார், இந்த கூட்டணி வெற்றி பெறும். அடுத்த நாளே நாங்கள் கோரிக்கை எடுத்து போராடுவோம், முன்னிலும் அதிகமாக அந்த கோரிக்கையை நிறைவேற்ற சொல்லி அவரை வற்புறுத்துவோம். ஓகே. ஏன்னா கடந்த காலங்கள்ல வந்து நம்ம பெரும்பாலும் பார்த்தோம்னா கூட்டணி அப்படிங்கிறது தேர்தல் முடிஞ்சு ஒரு வருஷம் 2 வருஷத்துல அந்த கூட்டணி எல்லாம் இல்லாம இருக்கும். அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா அதிமுக திமுக ஆட்சியில இருந்தா கூட கம்யூனிஸ்டுகள் வந்து பயங்கரமா விமர்சனம் பண்ற அந்த விஷயங்களையும் பார்த்திருக்கோம். அது சமீபத்துல குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தானே இருக்கு. கடந்த அளவுக்கு வீரியமா இல்லாம இருக்கு. கண்டிப்பா இருக்கு, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. போராட்டங்கள் வந்து நடக்குது. அது வெறும் கோரிக்கையா இருக்கு, ஒரு விமர்சனமா இல்லாம இருக்கிறது தான்
இந்த ஒரு தொய்வுக்கு காரணம் ஒன்றும் இல்லை அது சில நியாயமான விமர்சனங்களை கடந்து செல்ல நாங்கள் விரும்பல. எங்கே எங்களிடம் விமர்சனங்கள் இருந்தாலும் அதை நாங்கள் ஏற்கிறோம், மதிக்கிறோம். 90% கோபம் எங்களுக்கு பிஜேபி அரசு, ஒன்றிய அரசின் மீது இருந்தது, ஆளுநர் மீது இருந்தது. தமிழக அரசின் மீது அந்த கோபம் கம்மியா இருக்கு. நீங்க அப்படி ஒப்பிட்டு அதிகமா இல்ல அப்படி ஒப்பிட்டு பார்க்க கூடாது. ஆனா மிக நியாயமான கோபம் ஒன்றிய அரசின் மீது தான் வரணும், ஆளுநர் மீது தான் வரணும். தமிழ்நாட்டு நலனுக்கு அதன் உரிமைகளுக்காக முதல்வர் போரிட்டதால், குரல் எழுப்பியதால் அவர்களோடு நாங்கள் ஒன்றிணைந்தோம். இதன் பொருள் நாங்கள் உழைக்கும் மக்களின் கோரிக்கையை கடந்து செல்வதல்ல. அந்த கோரிக்கையில் மிக உறுதியாக இருக்கிறோம். வேண்டுமானால் முன்னிலும் அதிகமாக குரல் எழுப்புவோம். ஓகே. ஆனா நீங்க இவ்வளோ யோசிச்சு ஒரு கன்சர்னா திமுக மேல இருக்கிற அளவுக்கு திமுக தலைமை இடதுசாரிகள் மேலேயோ விடுதலை சிறுத்தைகள் மேலேயோ இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? சூழல் தான் அவ்வாறு இருக்க கூடாது என்பது ஒன்று. அவ்வாறு இருக்கிறார்கள் நான் அறுதியிடல. 6 இடங்களில் போட்டிட்டு 4 இடம் வெற்றி பெற முடியல. 5 இடங்கள் போட்டியிட்டு 5 இடங்கள் வெற்றி பெற்றால் இந்த கேள்வி எழாது. அது ஒரு நல்ல இடமாக இருக்கும். எனவே ஒரு எண்ணிக்கை வேண்டும் கம்யூனிஸ்டுகளுக்கு சட்டமன்ற நாடாளுமன்றத்தில். அது அதிகாரத்திற்கான இடம் அல்ல, குரலுக்கான இடம், ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலுக்கான இடம், அரசியலுக்கான குரல். அந்த குரல் இப்பொழுது சூழலில் இதான் பொருத்தப்பாடு. நாளை மறுதினம் என்பது நிலைமைகள் மாறும். ஓகே. இப்ப காங்கிரஸ்க்குமே 25 இடங்கள் கொடுத்திருந்தாங்க. அவங்க ஒரு 18 இடம் தான் வெற்றி பெற்றாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல இப்ப தேமுதிகவுமே உள்ள வந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் அதிக இடங்கள் கொடுக்குறாங்க. இப்ப காங்கிரஸ் கடந்த தேர்தலில் நீங்க சொன்ன மாதிரி அந்த எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தாலும் அந்த தோல்வி அப்படிங்கறதெல்லாம் ஒரு 7 தொகுதியில அடைஞ்சிருக்காங்க. தேமுதிகவோட ரீசன்ட் எலெக்ஷன் ஹிஸ்டரிஸ் எல்லாம் பார்த்தோம்னா பெரிய அளவுல அந்த வின்னிங் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது இல்ல. அப்படின்னும் போது அந்த அடிப்படையில பார்த்தாலுமே கூட அவங்களுக்கு அதிகம் இங்க குறைக்கிறது அப்படின்றது எதை வச்சு நம்ம அதை ஒப்பிடுறது? இப்ப நாங்கள் கொள்கை போராட்ட அரசியலை தாண்டி வாக்கரசியலோ இல்ல கேஷ் கால்குலேஷன்ன்றது ரொம்ப முக்கியமா இருக்கா? நாங்கள் கையெழுத்திட்டு விட்டோம். 5 இடம் நாங்கள் பெற்று விட்டோம். நாங்கள் இப்பொழுது போராட்ட களத்துக்கு செல்லணும், அரசியல் போராட்ட களத்துக்கு செல்லணும், வாகை சுடணும், பிஜேபி வீழ்த்தணும். அந்த நிலையில தான் நாங்கள் இருக்கிறோம். எல்லா கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தைகள் முடிந்து ஒரு புள்ளியில் நாங்கள் இணைந்து விடுவோம். திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும். இப்போ நீங்கள் ஒரு ஃபேக்ட் இருக்குது, இந்திய சமூக அமைப்பு வர்க்கங்களாலான சமூக அமைப்பு மட்டுமல்ல, அது ஜாதிகளாலான சமூக அமைப்பா இருக்கு. அப்போ தேர்தலில் இந்த காரணிகளும் வினை புரிகிறது. நாங்கள் வர்க்க அரசியலை முன்மொழிகிறோம். ஜாதி மதங்களை தாண்டி இங்க வருவதற்கு ஏராளமான தடைகள் இருக்கிறது. அதனால இது அறிவியல், இதான் விடுதலை கொள்கை என்கிற முறையில் நிறைவில் இதான் வெல்லும். கொஞ்சம் பொறுத்திருப்போம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது அடுத்த தலைமுறையிடம். ஓகே. இப்ப பாஜக பொதுவா பாஜகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறது ஒரு முதன்மையான விஷயமா நீங்க சொல்றீங்க. பொதுவா சிபிஎம் எல்லாருமே, குறிப்பா நான் உங்ககிட்ட கேட்க சிபிஐ ரொம்ப ஸ்ட்ராங்கா அதை சொல்றீங்க. இப்ப பொதுவா ஒரு கேள்வி, இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக ஒரு 80-90 இடங்கள் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு இருக்கு. இல்ல ஒரு 100 இடத்துக்கிட்ட வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா, இந்த பக்கம் சிபிஐயோ சிபிஎம்மோ விடுதலை சிறுத்தைகளோ எவ்வளவு இடங்கள் வெற்றி பெற்று, இப்ப நீங்க 5 இடங்களுமே வெற்றி பெற்றுட்டீங்க. சிபிஎம் அவங்களுக்கு கொடுக்குற வெற்றி, எந்த காலகட்டத்திலயுமே நீங்க அந்த கூட்டணிக்கு உங்களுக்கு என்ன நிபந்தனை, உங்களை அமைச்சரவையில சேர்த்துக்கிறோம் என்ன சொன்னாலும் நீங்க அந்த பக்கம் போக மாட்டீங்க. ஆனா உங்களுக்கான இடங்கள் குறைக்கப்படுது. ஆனா இப்ப தேமுதிக அந்த பக்கம் போக மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு எந்தவித உத்தரவாதமும் இல்ல. ஒண்ணு. ரெண்டாவது, காங்கிரஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட இந்தியால பல்வேறு மாநிலங்கள்ல காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தான் பிஜேபி அந்த பக்கம் போயிருக்காங்க. அப்ப போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு அதிக இடங்கள் போகுது, கொள்கை அளவுல உறுதியா நிக்கிறவங்களுக்கு இடங்கள் குறைக்கப்படுதுன்றது லாஜிக்கலாவே தப்பா இருக்கு. இல்ல, சூழல் அதான், இன்றைய சூழல் அதான். அதை கடந்து செல்ல வேண்டும். இதற்குள்ளவே மீண்டும் சொன்னது போல இதற்குள்ளவே ஒரு எம்ப்ராய்டிங் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னாக்கா கூட்டணிக்கு ஒரு நெருடலை, ஒரு நெருக்கடியை தந்து விடக்கூடாது என்று நாங்கள் விருப்போம். ஓகே. ஓகே. நீங்க விஜய் பத்தி நீங்க சொல்லும் போது ஒரு விஷயம் சொன்னீங்க. விஜய் அவர் ஒரு நடிகரா இருந்து வந்தவர், அப்படி அந்த கவர்ச்சி அப்படிங்கிறதுலாம் இருக்கு. ஏன்னா இளைஞர்கள் பெருவாரி அங்க போறதுக்கு அது ஒரு காரணமா இருக்குன்றீங்க. எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்த இதுல அவர் ஒரு மாதிரி பொதுமைப்படுத்தினதுல கம்யூனிஸ்டுகளோட பங்கு நிறைய இருக்கு. இந்திய கம்யூனிஸ்டோட பங்கு இருக்கு எம்ஜிஆர் கொண்டு போனதுல. சோ அதன் தொடர்ச்சியா தான் இது இருக்கு. ஏதோ ஒரு வகையில நம்ம தப்பு பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எங்கேயாவது நீங்க இந்திய கம்யூனிஸ்ட் பாக்குறீங்க? அதெல்லாம் ஒருபோதும் இல்லை. பிஜேபியை வீழ்த்த வேண்டும், இதற்கான கொள்கை வகுக்க வேண்டும். நாடு முழுவதும் ஜனநாயக இடது மேடை ஒன்றை, விரிவடைந்த மேடை ஒன்றை அமைக்க வேண்டும் என்று இந்தியாவிலேயே கட்சி காங்கிரஸில் முதல் தீர்மானத்தை நிறைவேற்றது நாங்கள் தான். எனவே அந்த வகையில அதே கொள்கை நிலையில் மிக உறுதியாக இருக்கிறோம். பிஜேபி ஒன்னும் ஒரு வெறுப்பான சொல்லல. பிரதமர், உள்துறை அமைச்சர் எல்லோரையும் மதிக்கிறோம், ஆனா ஏற்க முடியாது. அவர்கள் கருத்தியல்
இப்போ திமுக அதிமுக வெற்றி பெறுவது தோல்வி விடுவது மிக இயல்பு. நாங்கள் தோற்றுக்கொண்டு தானே இருக்கிறோம் நாடாளுமன்ற ஜனநாயகத்தில். அது அது என்ன, இதெல்லாம் கடந்து நான் பாருங்க, நீங்க ஜனநாயகத்தில் கட்சிகள் தோற்கலாம், வெற்றி பெறலாம், ஜனநாயகம் தோற்கக்கூடாது. பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் ஜனநாயகத்தை தோற்கடிக்கிறது. நாங்க ஏன் பிஜேபின்னு சொல்றேன்னா, சாதாரணமா கடந்து செல்லக்கூடாது என்பதற்காக நான் சொல்றேன். இந்தியா உலகத்திலேயே பன்முக நாடு, இது போல ஒரு நாடு இல்லை. பிஜேபி பன்முகத்தை வெறுக்கிறது. இந்தியா மதச்சார்பின்மை நாடு, இந்தியா மதச்சார்பின்மையை வெறுக்கிறது. இந்தியாவில் இருக்கிற சகலவிதமான பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளுக்கும் சோசியலிசம் ஒன்றே தீர்வுன்னு அரசியல் முகப்புரை சொல்லுது. ஆனால் அந்த சொல்லே கூடாதுங்கிறது பிஜேபி. எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் எல்லோரும் ஜாதி மத மொழிகளை எல்லாம் கடந்து ஒரு குட்டி சேவை வாழ்கிறோம் அல்லவா, அதை சிதைக்கிறது பிஜேபி. நாடு இதுகாரம் நமக்கு அளித்த ஜனநாயக விழுமைகளை சிதைக்கிற போது யார் முதல் எதிரியாக இருக்க முடியும்? பிஜேபி தான் இருக்க முடியும். எனவே அந்த அரசியல் புள்ளியில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இது வந்து வெறுப்பல்ல, வெறுப்பு அரசியல் இல்ல, கொள்கை அரசியல். ஓகே, இப்ப தமிழ்நாட்டுல வந்து எதிர்கட்சியா இருந்த ஒரு கட்சி வந்து இன்னைக்கு வந்து ஒரு 5 இடங்கள் அப்படிங்கிறது குறைந்திருக்கு. இந்த விஷயங்களை வந்து நீங்க எப்படி பார்க்கறீங்க? ஏன்னா கம்யூனிஸ்டுகள் எல்லா விஷயத்தையுமே ஒரு அறிவியலா வந்து அதை அணுகக்கூடியவர்கள். அந்த அடிப்படையில இதுக்கு என்ன காரணம்? நீங்க யார் குறைந்து? தமிழ்நாட்டுல யாரு? தமிழ்நாட்டுல சிபிஐ தான், கம்யூனிஸ்ட் கட்சியா? எண்ணிக்கையில இந்த சூழலால் ஒன்று குறைந்திருக்கிறது. அதான் நான் மீண்டும் இல்ல, நான் இந்த கடந்த தேர்தல்ல இருந்து இந்த தேர்தல் 6ல இருந்து 5 சொல்லல. அது நீங்க விட்டு கொடுக்குறீங்க, கொள்கைக்காக விட்டு கொடுத்துருக்கீங்க. நான் சொல்றது தமிழ்நாட்டுல எதிர்கட்சியா இருந்த ஒரு கட்சி சிபிஐ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. இன்னைக்கு வந்து ஒரு 5 எம்எல்ஏக்கள் அப்படி 5 இடங்கள் அப்படிங்கிற அளவுக்கு சுருங்கி இருக்கு இந்த ஒரு 50-60 ஆண்டுகள்ல. அதுக்கு என்ன காரணம் நீங்க பாக்குறீங்க? இல்ல, அமைப்புகள் சுருங்கவில்லை, எங்கள் வர்க்க வெகுஜன அமைப்புகள் சுருங்கவில்லை, எங்கள் போராட்டங்கள் சுருங்கவில்லை. உலகத்தில் எங்கோ ஒரு நாடு பற்றி இருந்தால் இங்கிருந்து நாங்கள் குரல் எழுப்புகிறோம் அல்லவா, அந்த போர் குணங்கள், அந்த தொலைநோக்கு எங்களிடம் குறையவில்லை. எங்களிடம் குறைந்திருப்பது சட்டமன்ற நாடாளுமன்ற எண்ணிக்கை தான். இந்திரஜித் குப்தா கமிட்டி, தேர்தல் சீர்திருத்தத்துக்கான இந்திரஜித் குப்தா கமிட்டி நீங்க அறிந்திருப்பீங்க. அது அமலாகிற பொழுது டாக்டர் கலைஞர் கூட முன்மொழிந்தார் தேர்தல் சீர்திருத்தம் வேணும்னு. அது அமலாகிற பொழுது கம்யூனிஸ்டுகள் நிறைவான இடத்தை பெறுவோம். இன்றுள்ள சூழல் வந்து நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் சட்ட முறைமைகளில், இது பல கட்சி இயங்கு முறைமைகளில், தேர்தல் முறைமைகளில் ஏராளமான இடர்கள் இருக்கிறது. அது ஒன்றும் எங்களுக்கு ஒரு நேரான பாதையாக இருக்கவில்லை. கொள்கை வழி பாட்டாளி வர்க்க அறம் சார்ந்த அரசியலை முன்னெடுக்கிற எங்களுக்கு நடந்து போகிற பாதையில் நிறைய குண்டும் குழியும் இருக்கு, நிறைய வளைவுகள் இருக்கிறது. ஆனாலும் அதை கடந்து செல்வோம். எந்த நம்பிக்கைன்னா அடுத்த தலைமுறை மீது கொண்ட நம்பிக்கை. ஓகே, இப்ப 2016 மக்கள் நல கூட்டணி அந்த தேர்தல் முடிவுகள் தந்த படிப்பினை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம்னா இப்ப அதிமுக பாஜக அலையன்ஸ்ல இருக்காங்க. ஒருவேளை பாஜக இல்லைன்னா கூட அவங்க ஒரு சாய்ஸா வந்து நம்ம பார்க்கலாம். இல்லைன்னா ஜெயலலிதா போன்ற தலைவர்கள் இருந்த போது ஒரு நல்ல ஒரு மாற்று சாய்ஸ் வந்து கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து இருந்தாங்க. கம்யூனிஸ்டுகளுக்கு எல்லா கட்சிகளுக்குமே இருந்தாங்க. திமுக கூட்டணியில ஏதாவது ஒரு இடர்னா அங்க போய் பேசுறது, அந்த வாய்ப்புகள்லாம் இல்லாம இருக்கிறது. 2016 அந்த முயற்சி வந்து தோல்வியில போனது ஒரு காரணமா எடுத்துக்கலாம். எப்பவுமே எத்தகைய வாய்ப்புகள் இருந்தாலும் மக்கள் நல கூட்டணியில கூட நல்ல வாக்குகளை நாங்கள் பெற்றோம். அதுல சிபிஐ நல்ல வாக்குகளை பெற்றது. ஆமா, நீங்க ஒரு 87,000 வாக்குகள் தனித்து பெற்றோம். ஆமா, 37,000-38,000 வாக்குகள் திருத்துறைப்பூண்டியில பெற்றோம். அப்புறம் திருப்பூர், பவானி சாகர் 25,000-20,000 வாக்குகள் நாங்கள் பெற்றிருக்கிறோம். அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க எங்களுக்கு வாக்கு இருக்கு. இன்னும் அந்த சோதனையில் நாங்கள் இறங்கல. காலச்சூழல் மாறுகிற போது அத்தகைய எங்கள் பலம் வெளிப்படும். இடதுசாரிகளே ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான். நாங்கள் ஒன்றிணைவோம், நெருங்கி வருவோம். அதுவே ஒரு மாற்றா இந்த நாட்டிற்கு எழும். அதிமுகவுக்கு மாற்றா சொல்றீங்களா? இல்ல, இந்த தேசத்திற்கே எங்கள் கொள்கை தான் மாற்றம். ஓகே, தமிழ்நாட்டுல விஜய் சீமான் 2 பேரும் வந்து தனிச்சு நிக்கிறாங்க. சீமான் வந்து காங்கிரஸ் பிஜேபி கூட, திமுக அதிமுக கூட எல்லாம் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்றாரு. ஆனா என்னைக்குமே அவர் கம்யூனிஸ்டுகள் கூட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு எங்கேயுமே சொன்னதில்லை. சீமான் சொன்னதில்லை. அதே போல விஜயுமே வந்து எங்க கூட கூட்டணி வரவங்களுக்கு நான் ஆட்சியில பங்கு உள்ளிட்ட விஷயங்கள்லாம் சொல்றாங்க. இவங்க 2 பேர்கிட்ட போறதுக்கு சிபிஐக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் ஒரு சிக்கலா இருக்கு? எந்த சிக்கலும் இல்லை. எந்த கட்சியை நாங்கள் வெறுக்கல. நாங்கள் திமுக தலைமையிலான கூட்டணியில் ஏற்கனவே அங்கம் பெற்று பயணப்படுகிறோம். இது ஒரு கொள்கை கூட்டணி. ஒன்றிய அரசினுடைய அதிகார குவியலை எதிர்க்கிற கூட்டணி இது. மாநிலங்களின் உரிமைகளை கோருகிற கூட்டணி இது. ஜனநாயகத்தை பாதுகாக்கிற கூட்டணி. எனவே இந்த கூட்டணியில் பயணப்பட்டு 2 இடம் 3 இடம் அதிகம் கிடைக்குங்கிறதுனால அந்த இடம் தாவுகிற அந்த கொள்கை நிலை எங்களிடம் இல்லை. இதில் பயணப்பட்டிருக்கிறோம். இதன் நோக்கம் பிஜேபி வீழ்த்துவது. எனவே நாங்கள் வீழ்த்துவோம், நாங்கள் வெல்லுவோம். இப்பொழுதுக்கு இதுதான் முதல்ல பிரைமரி. அவங்க 2 பேர்கிட்ட கொள்கை அளவுல ஏதாவது சிக்கல் இருக்கு நீங்க பாக்குறீங்களா? இல்ல, நாங்க பிஜேபி இல்ல தமிழக வெற்றி கழகம் அவங்க இன்னும் ஒரு கொள்கை பிரகடனங்களை முழுதா வெளிப்படுத்தல. தமிழ் தேசிய சீமான் பேசுகிற தமிழ் தேசிய கொள்கையில்
எங்களுக்கு தமிழ் தேசியம் என்கிற அந்த கொள்கையில் எங்களுக்கு உடன்பாடு தான், தமிழ் தேசியம் என்பதில். ஆனால் அவர் நிறைய வாக்குறுதிகள் சொல்றாரு பாருங்க. அந்த வாக்குறுதிகள்லாம் சோசியலிஸ்ட் அரசியல் தான் அது நிறைவேற முடியும். லெனின் தலைமையில் நடைபெற்ற அக்டோபர் புரட்சியில் நடந்தது பாருங்க, கூட்டு பண்ணை, கூட்டு விவசாயம், இதெல்லாம் கம்யூனிஸ்ட் உலகுக்கு தந்ததுதான். அதுல எடுத்து பேசுறாரு. வாக்குறுதிகள் பத்தி சொன்னதால தவறு ஒன்றும் இல்ல. ஆமா, வாக்குறுதிகள் பத்தி சொன்னதால இன்னைக்கு அவர் வந்து சில விஷயங்கள் சொல்லி இருக்காரு. ஏன்னா விவசாயிகளுக்கு வந்து ஓய்வூதியம், மாணவர்களுக்கு வந்து கல்வி கடன் ரத்து உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் சொல்றாங்க. அதுல அவர் வந்து பாலியல் அதுல குற்றம் செய்யறவங்களுக்கு வந்து மரண தண்டனை அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க? இல்ல, உலகம் முழுவதும் மரண தண்டனை கூடாது என்பதுதான். செய்த குற்றங்களுக்கு தண்டனை என்பது சட்டப்படியான ஆட்சியில் உண்டு. ஆனால் குற்றங்கள் நிலவாத ஒரு சமூக அமைப்பு குறித்து நாம் சிந்தித்தாக வேண்டும். கல்வி அதற்கு மிகப்பெரிய பங்காற்றும். சமூக அறிவியல் கல்வி, மனித மனங்கள் கலாச்சாரப்படுகிற போதுதான் இந்த மாதிரி குற்றங்கள். இந்த தண்டனை அதிகப்படுத்துற மூலமா குறைக்க முடியாது. இப்ப நீங்களும் நானும் ஏன் திருடுறது இல்ல? சிறை தண்டனை வந்துடும்னா கலாச்சாரம். எனவே தண்டனைகள்ல தான் குற்றம் குறையும் என்பதல்ல. மனித மனங்கள் கலாச்சாரப்படும். ஒரு கலாச்சார பூமியில் தான் குற்றங்கள் குறையும். அதற்கு அறிவியல் கல்வி துணை புரியும். அதை நாம் முன்னெடுக்கணும். ஓகே, இப்ப விஜய் பத்தி நீங்க சொன்னீங்க, அவர் இன்னும் கொள்கை பிரகடனம் எல்லாம் சொல்லல அப்படிங்கிறது உங்களோட முதன்மையான எதிர்ப்பு. அப்படிங்கிறது எதிர்ப்பு இல்ல, அவரை இல்ல விஜய் சொல்லல, பாஜகவோட எதிர்ப்பு அப்படிங்கிறதுக்கு வந்து மதம் சார்ந்த விஷயங்கள், நம்மளோட பன்மைத்துவத்தை வந்து அவங்க சீர்குலைக்கிறாங்க அப்படிங்கறத சொல்றீங்க. விஜய் வந்து அந்த நோன்பு திறந்த அந்த நிகழ்வுகளை கூட தெளிவுபடுத்தி இருக்காரு. என்னன்னா, என்னோட கொள்கை வந்து மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கை தான் என்னோட கொள்கை, நான் எந்த நேரத்துல அதை சமரசம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கறத ஒரு வெளிப்படையா சொல்றாரு. அதாவது பாஜக கூட நான் போக மாட்டேன் அப்படிங்கறத வெளிப்படையா சொல்றாரு. விஜய் கிட்ட வேற என்ன சிக்கல் இருக்குன்னு பாக்குறீங்க? எந்த சிக்கல்? அவர் பயணப்பட்டும் ஒரு அடி நடக்கட்டும். 1000 அடிக்கு முன்னா ஒரு அடி நடக்கணும் இல்ல, அந்த ஒரு அடி அவர் நடக்கட்டும். ஓகே, எம்ஜிஆர் கொடுத்த ஆதரவு விஜய்க்கு சிபிஐ வந்து கொடுக்கலையா? அதுக்கு என்ன வேறுபாடு? அந்த கால சூழல் வேறு, அந்த புறச்சூழல் அகச்சூழல் வேறு. அதுக்கு வந்து ஒரு தேவை இருந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த புறச்சூழல் என்பது வேறு. இந்த புறச்சூழலில் நாங்கள் பயணப்பட்டு விட்டோம். திமுக தலைமையிலான கூட்டணி ஒரு கொள்கை கூட்டணியாக இருக்கிறது. அது சமர் புரிகிறது ஒன்றிய அரசுடன். இந்த நேரத்தில் அவர்களை விட்டு விலக முடியாது. ஒன்றிய அரசு பலம் பொருந்தியது, பேர் ஆபத்தாக இருக்கிறது, அதிகார குவியலோடு இருக்கிறது. அதை எதிர்த்து முதல்வர் போரிடுகிற போது அவருக்கு நாங்கள் இன்னும் துணை நிற்க வேண்டுமே தவிர விலகுவது என்பது எதன் பொருட்டும் சரியல்ல. ஓகே, இன்னொரு தகவல் வந்தது என்னன்னா, சிபிஎம் வந்து நீங்க வந்து குறைவான இடங்கள், அதாவது ஒரு இடம் குறைச்சாலும் நீங்க அதுக்கு வந்து ஒத்துக்காதீங்க அப்படின்னும் போது எங்களுக்கு ஒரு நிர்பந்தம் வரும். உங்ககிட்ட சிபிஎம்மோட மாநில செயலர் சண்முகம் கோரிக்கை வச்சதா சில தகவல்கள் வெளியில தான் வந்தது. அதிகாரப்பூர்வமா வரல, வெளியில பொதுவா வந்தது. அப்படி எதுவும் அதுபோல எதுவும் நிர்பந்திப்பதில்லை, அதுபோல எதுவும் திணிப்பதில்லை. ரொம்ப கலாச்சாரமாக தான் எப்பொழுதும் அணுகுவார், அறிவுபூர்வமாக தான் அணுகுவார். அவர் கட்சியிலிருந்து அவர் அணுகுகிறார், நான் எங்கள் கட்சியிலிருந்து அணுகுகிறோம். நாங்கள் இருவருமே நெருங்கி வரக்கூடிய காரணிகள் ஏராளமாக இருக்கிறது. அது எதிர்காலம் சம்பந்தப்பட்டது. இப்பொழுது எந்த திணிப்பும் எந்த அழுத்தத்தையும் அவர் தரல. தமிழ்நாட்டுல கம்யூனிஸ்டுகள் வந்து கடந்த காலத்தை விட இப்போ வந்து இருக்கிறதுக்கான அந்த காரணம் அப்படிங்கிறது திமுக அதிமுக போன்ற கட்சிகளோட கூட்டணி வச்சதாலதான் தங்களோட தனித்துவத்தை இழந்துட்டாங்க அப்படிங்கிற சில விமர்சனங்களை பொதுவா சிலர் வந்து வைக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பார்க்க? எல்லா விமர்சனங்களுக்கும் நாங்கள் மதிப்பளிக்கிறோம். அந்த விமர்சனங்கள் அதை தோலுரித்து அதை எளிதில் கடந்து செல்லாமல் அதை உரித்து பார்த்து நாங்கள் அந்த பிழைகளை கடந்து செல்வோம். நாங்கள் எதிர்காலத்தில் வெல்லுவோம். அந்த கொள்கை எங்களிடம் இருக்கிறது. நிச்சயமா. தனிப்பட்ட முறையில ஒரு கேள்வி, சமீபத்துல வந்து நல்லக்கண்ணையா அவரோட அந்த நிகழ்வுல வந்து உங்க குடும்பத்தினர் வந்து வந்திருந்தாங்க, நீங்க வந்து அவங்கள கூட போய் பொதுமக்களோட கியூல தான் வாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னாங்க. இந்த மாதிரியான ஒரு உத்வேகத்தை வந்து கம்யூனிஸ்டுகள் எங்க இருந்து வந்து நீங்க பெறுறீங்க? இல்ல, அது பொதுவாகவே கம்யூனிஸ்ட் கட்சியில அந்த கல்ச்சர் இருக்குது, அந்த கலாச்சாரம் இருக்குது. ஒருவரோட உயர்வு, ஒரு பதவியின் பொருட்டு அதிகாரத்தை அப்படிலாம் ஒண்ணு எந்த சிந்தனையும் இல்லை. மக்கள் ஊழியர்கள் தான், நாங்கள்லாம் மக்கள் தொண்டர்கள் தான். நல்லக்கண்ணே ஒரு பாடம், பாமாணிக்கம், கோபு, கேட்டிக்க தங்கமணி, சி சுப்பிரமணியம், பிறகு எவ்வளவு தாப்பாண்டியன், கல்யாண சுந்தரம், பெரும் மேதைகள் எல்லாருமே. ஒருத்தரும் ஒரு பல்கலைக்கழகம், சங்கரையா, பி சிந்தன், சாதாரணமானவர்கள் அல்ல. எல்லோரிடமிருந்து நாங்கள் கற்கிறோம். அவர்களிடமிருந்து அந்த நல்ல மரபுகளை, பாட்டாளி வர்க்கத்தின் உயர்ந்த மரபுகளை நாங்கள் பற்றி நிற்கிறோம். தேசத்துக்கு இது தேவை என்று நாங்கள் அறுதி எடுக்கிறோம். எங்களிடம் பெரும் இந்த தலைமுறை பெரும் சிறப்பு இருக்குதா தெரியல, எல்லாம் முன்னோர் அளித்ததுதான். அதை நாங்கள் முன்னெடுக்கிறோம், அவ்வளவுதான். அதெல்லாம் ஒரு பெரிதாக தெரியல எனக்கு. இது சாதாரணமானதுதான். நன்றி. நன்றி. உங்களின் விதவிதமான சமையலுக்கு விதவிதமான சுவை தரும் ஒரே மசாலா, இதுதான் அன்பின் சுவையான அடையாளமான சக்தி மசாலா. உங்கள் இல்லங்களில் உள்ளங்களில் தலைமுறையை தொடர்ந்து வரும் தரம் மற்றும் நம்பிக்கை.